பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நமது சல்லியலா ரசூலின் கரீம் அம்மாபாத். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புறம் பேசுதல். நம்ம உணராம செய்யக்கூடிய ஒரு ஆபத்தான பாவம்னா புறம் பேசுறது. அல் ஹரிபா என்று சொல்லக்கூடிய புறம் பேசுறதுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லுலி குல்லி ஹுமதத்தின் ஹுமஸா, குறை கூறி புறம் பேச ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படின்னு அல்ல திருமறையில சொல்றான். புறம் பேசுறது ஹராம் என்று தெரிஞ்சாலும் அதோட பாவம் தெரியாம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத விஷயமா மாறிடுச்சு. ஒரு மனிதர் ஒரு சபையில நண்பர்கள்லாம் ஒன்று கூடி இருக்க இடத்துல வர்றவனுக்கு எல்லாம் வீட்டுல இருந்து பழம் கொண்டு வைத்தது போல என்று புறம் பேசுறது மாறிடுச்சு. 2 பேர் சந்திச்சாங்கன்னா 4 பேர் கூடிடுறாங்க. அது ஒரு சபை ஆயிடுது. அந்த சபை புறம் பேசுறது இல்லாம கழிவது இல்லை. பொழுதுபோக்கு கண்டிப்புறம் பேசுறாங்க, பொழுது கழிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்புறம் பேசுறாங்க. இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? மார்க்க பணியாளர்களும் தவாப் செய்யக்கூடியவங்களும் தொழுகையாளிகளும் ஒன்று சேர்க்கிறோம் இந்த பாவத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. 49வது அத்தியாயம் 12வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா ஹதஃபலக்கும் ஃபலா அய்யுஹும் அஹதக்கும் மையக்குல மைத்தன் வகரிக்கும். குறைகளை நீங்கள் துருவி ஆராய வேண்டாம். உங்களில் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்கள் சகோதரன் மரணித்த பின்பு அவருடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்கள், இதை நீங்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டீர்கள், வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். உங்கள் சகோதரன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி புற பேசுவது அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது மறுமையிலும் இதே தண்டனைதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். உன் சகோதரி விரும்புவதையும் வெறுப்பதையும் பற்றி பேசினால் அதுவே புறமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உன் சகோதரிடம் இருப்பதை பற்றி பேசினால் அது புறம், இல்லாததை பற்றி பேசினால் அது அவதூறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, உள்ளத்தில் இல்லாமல் உதட்டால் மட்டுமே நம்பிக்கை கொண்டவரை குறை கூறி புற பேசி ஒவ்வொரு குறை ஆராய ஆரம்பிச்சிட்டோம். அல்லாஹ் நம் வீட்டில் செய்யும் குறைகளை பகிரங்கமாக ஆக்கிடுவான், எல்லோரும் முன்னாடி இழிவுபடுத்தி விடுவான். எனவே இந்த மோசமான பாவத்திலிருந்து நம் நாவினை பாதுகாத்து வல்ல இறைவன் நம் அனைவரும் பாதுகாப்பானாக என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதபனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பின் சாப்பிடுவதின் சுன்னத்துகள். விரிப்பது, 2 கைகளை மணிக்கட்டு வரை கழுவுவது, மேலும் துடைக்காமல் இருப்பது, சாப்பிடுவதற்கு முன் துஆ ஓதுவது, சாப்பிடும் முன் ஓதும் துஆ பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்துல்லாஹி, இதை கூற மறந்துவிட்டால் ஓதும் துஆ பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹிரஹி. சுன்னத்தான முறைப்படி உட்காருவது, ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது அல்லது அத்தஹியாத் முறையில் உட்காருவது, வலது கையால் சாப்பிடுவது, தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது, 3 விரல்களால் சாப்பிடுவது, உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது, தட்டை வலித்தும் கை விரல்களை சூட்டியும் சாப்பிடுவது, சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, உணவை குறை கூறக்கூடாது, மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட பிறகு துஆ ஓதுவது, சாப்பிட்ட பிறகு ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸக்கானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளித்துக் கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரவ ரப்புக்கல் அக்ரமு அல்லதி அல்லம பில் கலமி அல்லமல் இன்சான மாலம் யஹலம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அர் ரஹ்மான் என்கிற அத்தியாயத்திலேயும் இதே கருத்து அல்லாஹ் சொல்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான அல்லமஹு அல் பயான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அளவற்ற அருளாளன் இந்த குர்ஆனை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான். அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான். யார் வீட்டிலேயாவது பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தையை உயிரோடு அப்படி கொத்தோடு குலையோடு அந்த எல்லாத்தையும் கொண்டு போய் மண்ணை தோண்டி அதுல கொண்டு போய் பிள்ளையை கொண்டு போய் புதைத்தார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாம் இறங்குது. அந்த நேரத்தில் இஸ்லாம் வந்தது. அப்ப அந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பு அந்த காலத்தை வரலாறு எப்படி அழைக்கிறது? யாராவது ஒரு மாணவி இதுக்கு பதில் சொல்லணும். ஜாஹிலியா. ஜாஹிலியா என்றால் என்ன அர்த்தம்? அறியாமை காலம், புத்தி கெட்ட காலம். இஸ்லாம் வந்தது, அறிவு வந்தது. இஸ்லாம் வந்தது, அறிவுக்கு வெளிச்சம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கம் அருளப்பட்டது. கொலைகாரர்கள்
கொள்ளைக்காரர்கள், மகா மோசமானவர்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் திருந்தினார்கள், எல்லோரும் மாறினார்கள், எல்லோரும் தொழ ஆரம்பித்தார்கள், எல்லோரும் ஏக அல்லாவை வணங்க ஆரம்பித்தார்கள். யார் யார் வழிப்பறி கொள்ளைகளாக மாறி இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த மார்க்கம் வந்த பிறகு அவர்கள் எல்லோரும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்து கொண்டார்கள். இதுதான் உண்மையான மார்க்கம் என்று தெரிந்து கொண்டார்கள். அப்படி தெரிந்து கொண்டவர்கள், அருமை பெரியோர்களே, சகோதரிகளே, அவர்கள் அனைவரும் நல்லவர்களாக மாறினார்கள்.